விபத்தில் காயமடைந்தவருக்கு அரசு போக்குவரத்து கழகம் உரிய இழப்பீடு வழங்காதது தொடர்பான வழக்கில் நீதிமன்ற உத்தரவுப்படி பரமக்குடி பேருந்து நிலையத்தில் அரசு பேருந்து ஜப்தி செய்யப்பட்டது. கூடுதல் விவரங்களை தருகிறார் எமது செய்தியாளர் சந்திரசேகரன். வணக்கம் சந்திரசேகரன், உங்களிடம் இருக்கும் தகவல்களை பகிர்ந்து கொள்ளுங்க. வணக்கம். சிவகங்கை மாவட்டம் இளையாங்குடி அருகே கண்ணமங்கலத்தைச் சேர்ந்தவர் வினோத். இவர் 2019ஆம் ஆண்டு பிப்ரவரி 7ஆம் தேதி தனது டூ வீலரில் பரமக்குடி பகுதியில் செல்லும்போது விபத்தில் காயமடைந்தார். தலையில் பலத்த காயமடைந்து சிகிச்சையில் தொடர்ந்து இருந்து வருகிறார். இவர் இழப்பீடு கேட்டு பரமக்குடி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார். இந்த வழக்கில் கடந்த 2023ஆம் ஆண்டு 14 லட்சம் ரூபாய் இழப்பீடு வழங்க நீதிமன்றம் உத்தரவிட்டது. 2 ஆண்டுகளாக நீதிமன்றத்தின் உத்தரவை அரசு போக்குவரத்து கழகம் மண்டல மேலாளர் பின்பற்றாமலும் நிறைவேற்றாமலும் இழப்பீடு வழங்காமல் காலதாமதம் செய்துள்ளார். இதையடுத்து மேல்முறையீடு செய்யப்பட்டதில் இழப்பீடு தொகை வழக்கு செலவு சேர்த்து 19,21,622 ரூபாய் செலுத்த உத்தரவிட்டது. இந்த கட்டணத்தை நிறைவேற்றாததால் நீதிபதி பேருந்தை ஜப்தி செய்ய உத்தரவிட்டார். இதையடுத்து நீதிமன்ற உத்தரவை நிறைவேற்றும் விதமாக பரமக்குடி பேருந்து நிலையத்தில் இருந்த பேருந்து ஜப்தி செய்ய ஊழியர்கள் வந்தனர். அப்போது பேருந்தில் ராமநாதபுரத்திலிருந்து மதுரை சென்று கொண்டிருந்த பயணிகள் பாதி வழியில் இறக்கிவிடப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டதால் கடும் அவதியடைந்தனர். இதனால் நீதிமன்ற ஊழியர்கள் மற்றும் வழக்கறிஞர்களுடன்